வேஸ்ட்டாக போகிற துணியில் புது டிசைனில் ஒரு பில்லோ கவர் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான பில்லோ எடுத்துக்கலாம். இந்த பில்லோவுக்கு தான் நம்ம மேட்சான அந்த கவர் வந்து எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இதோட வித்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பில்லோட வித்து வந்து எனக்கு 18 இன்ச்சஸ் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ அளவு வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஹைட்டு பார்த்துக்கலாம். ஹைட்டு வந்து எனக்கு 14.5 இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ நீங்கள் அதை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து என்கிட்ட இருக்க வேஸ்ட்டான கிளாத்தெல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட காட்டன் கிளாத் இருந்தாலும் ஓகேவாக தான் இருக்கும். என்கிட்ட வந்து இந்த மாதிரி காட்டன் கிளாத்தே நிறைய இருந்துச்சு. வேஸ்ட்டான துணிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் நான் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டதுக்கப்புறமா இதோட ஹைட் அண்ட் வித்து வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். பில்லோவோட வித்து வந்து நம்மளுக்கு 18 இன்ச்சஸ் இருந்துச்சு. இதில் வந்து நம்மளுக்கு 18 இன்ச்சஸ் இல்லாமல் ஒரு 25 இன்ச்சஸ் ஒரு 22 இன்ச்சஸ் கூட இருந்தால் ஓகே தான். அதிலிருந்து நம்ம 4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஓகேவா? வித்துக்கு. அதுக்கப்புறம் ஹைட்டுக்கு வந்து என்னது அப்படின்னா அதில் வந்து 14.5 இருந்துச்சுல, இதில் அதை விட ஒரு 2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா பில்லோவை வந்து இந்த கிளாத்துக்கு மேலே வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு. இப்போ நமக்கு ஹைட்டு வந்து ஷேப்பாக இருக்குது, வித்து வந்து கொஞ்சம் அலைன் பண்ணணும். அதனால் நம்மளுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ண இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து சிசர் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்வலப்புக்கும் அதுக்கப்புறமா கீழேருந்து நம்ம மேலே ஃபோல்ட் பண்ணுவோம்ல அதுக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த கிளாத்து. இந்த மாதிரி தான் கிளாத் கட் பண்ணணும். உங்களுக்கு காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீழே வந்து பிசுறு உள்ள கிளாத்தில் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் நம்ம வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக என்வலப் பில்லோ கவரை நம்ம பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் விட்டோம்ல, அந்த அளவை நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா 4 இன்ச் விட்டேன்னா நான் 4 இன்ச் எடுத்துக்கணும். நீங்கள் 6 இன்ச் விட்டீங்க அப்படின்னா 6 இன்ச் எடுத்துக்கோங்க. சரிங்களா? எக்ஸ்ட்ரா நம்ம எந்த கிளாத் விடுறோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து என்வலப்பில் வரும். அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா ஒரு 4 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரியாவது கிளாத்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும்ல, அதாவது 18 இன்ச்சஸ் இருந்துச்சு வித்து, அதை விட ஒரு 2 இன்ச்சஸ் இல்லைனா 3 இன்ச்சஸ் அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி வித்து வந்து நம்மளுக்கு 14.5 இருந்துச்சு, அதில் வந்து ஒரு 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது நம்மக்கிட்ட பின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஃபோல்ட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண தான் போகிறோம். அதனால் நம்ம வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து எங்கெல்லாம் துணி நகராமல் இருக்கணுமோ அந்த இடத்துலலாம் பின் வச்சு நீங்கள் செக்யூர் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லது. அப்போ தான் நம்மளுக்கு துணி தைக்கும்போது விலகாமல் இருக்கும். நீங்கள் வந்து ஃபுல்லாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ கிளாத்தில் வந்து நம்ம பின் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இப்போது ஸ்கொயர் டைப்பில் இருக்குது நம்மளுக்கு. சரிங்களா? கிளாத் வந்து ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. உங்கள்கிட்ட ரெக்டாங்கிள் டைப்பில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி 2 பக்கம் வந்து ஃபோல்டிங்கில் தான் இருக்குது. நம்ம 2 ஸ்டிச் போட்டால் போதும், பில்லோ கவர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நீங்கள் வந்து எதுக்கும் 4 ஸ்டிச் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த லுக்கு வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்கொயர் டைப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச் நீங்கள் ஸ்டிச் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ உள்ள நல்ல பக்கம் கிளாத்தை வந்து நம்ம வெளிப்பக்கமாக எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டான கிளாத்துலேருந்து நம்ம பில்லோ கவர் வந்து அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணிவிட்டு வெளியிலையும் நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபுல்லாகவே பில்லோ கவரை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட உள்ள அந்த பில்லோவை வந்து இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம், கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பில்லோ கவர், நம்ம தச்ச பில்லோ கவர் வந்து கரெக்டாக இருக்கா, இந்த அளவுக்கு வந்து பொருத்தமானதாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அளவுகள்லாம் விட்டு இந்த பில்லோ கவர் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுனால இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது இந்த பில்லோவுக்கு.
இந்த மாதிரி நீங்களும் வெறுமனையா நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சைடில் வந்து மாடல் வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து நம்ம வெளியில் எடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு 1 இன்ச் இல்லை அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு அவுட்லைனில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. உங்களுக்கு போதும் அப்படின்னா இதோட கூட விடலாம். இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வெளியில் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா கடைகளில் கிடைக்கிற லேஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் வெளிப்பக்கமாக. இல்லை அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். நம்மக்கிட்ட வேஸ்ட்டான கிளாத் இந்த மாதிரி பூனம் கிளாத்ஸ் இல்லைனா வேறு அதாவது கான்ட்ராஸ்ட் கலரில் ஏதாச்சும் உங்களுக்கு கிளாத் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 இல்லைனா 3 இன்ச்சுக்கு வந்து கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 சைடுக்கும் வர்ற மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் கிளாத் வந்து இதில் கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு 4 பக்கமும் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு ஒரே ஒரு ஃபோல்டு மட்டும் சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் காட்டுற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் 4 பக்கத்துக்கும் சேர்த்தே நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் வேணும்னாலும் அட்டாச் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பில்லோ கவரில் ஆல்ரெடி நம்ம ஓரத்தில் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ பண்ணி வச்சுருக்கிற அந்த கிளாத்து அதாவது எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குல்ல, அதை வந்து ஒரு கார்னரில் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வந்து எடுத்துட்டு ஃபுல்லாக நம்ம வந்து பில்லோவை சுற்றி நம்ம தையல் மிஷினில் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்மால் ஹார்ட் ஷேப்பில் எனக்கு வந்து குட்டி குட்டியாக ப்ளீட் எடுக்கும்போது அழகாக கிடச்சிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறது அளவெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ப்ளீட்ஸ் வந்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம வந்து பில்லோவை உள்ளே இன்சர்ட் பண்ணலாம். நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணி நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்து இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக போயிடும் உள்ளே. இந்த மாதிரி பில்லோ கவர் வந்து கடைகளில் கூட கிடைக்காது. நம்மளே ஈஸியாக வீட்டில் வந்து டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெளியில் வந்து நம்மக்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா நம்மளும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். ஒரு பில்லோக்கு வந்து பில்லோ கவருக்கும் அதுக்கப்புறம் பில்லோக்கும் சேர்த்துமே நான் வந்து 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன். பில்லோ கவர் மட்டும் அப்படின்னா 40 ருபீஸ் வந்து நான் சார்ஜ் பண்ணி வாங்கிட்டுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க வேஸ்ட்டான நம்ம தச்சுட்டு மீதி இருக்க கிளாத் இருக்கும்ல, அந்த கிளாத்தில் ஸ்கொயர் டேப்லேயோ ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளாத்தெல்லாம் மெர்ச் பண்ணி இதே மாதிரி நீங்கள் பில்லோ கவர் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த டிசைன் வந்து எக்ஸ்ட்ரா உள்ள அந்த டிசைன்ஸ் நம்ம வெளியில் வச்சுருக்கோம்ல, அது வந்து அந்த என்வலப்லேயும் நம்ம வைக்கலாம். அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணோம்ல, அப்போவுமே நீங்கள் வந்து இந்த டிசைனை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்வலப்லேயும் சேர்த்து வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையல் இசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.